ஒரு விபத்து ஒன்று நடக்குது. அந்த விபத்தில் பொன்னையா அப்படிங்கிறவர் ஒருத்தரை காப்பாற்றுறாரு. அந்த காப்பாற்றப்பட்டவர் என்ன பண்ணுறாரு, உடம்பு நல்லானவுன்னா பொன்னையாவை பார்க்குறதுக்கு போகிறாரு. அப்போ பொன்னையாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி அவருக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே ஐயோ அந்த குடும்பத்தையாவது போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பொன்னையாவோட குடும்பத்தை பார்க்க போகிறாரு. அவர் மனைவியை பார்க்குறாரு, ஆறுதல் சொல்கிறாரு. அங்கே கொஞ்சம் 2-3 குழந்தைங்க இருக்குது, அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த அம்மாவோட பேசிக்கிட்டு இருந்துட்டு, இந்த மாதிரி உன் கணவர் தான் என்னை காப்பாற்றினாரு, இந்தா கொஞ்சம் பணம் தரேன் வச்சுக்கோ, உன்னோட குழந்தைங்கள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அந்த பொன்னையாவோட மனைவி சொல்கிறாங்க, இதெல்லாம் என் குழந்தைங்களே கிடையாது, என் கணவனை ஒருத்தன் கொலை பண்ணான் பாருங்க, அவனோட பிள்ளைங்க தான் இது. அவனோட மனைவியும் பைத்தியம் முடிச்சு செத்து போயிட்டா, இந்த பிள்ளைங்க அனாதையாக நின்றுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் தான் அந்த குழந்தைங்கள வளர்த்துக்கிட்டு வர்றேன் அப்படின்னு அந்த பொன்னையாவின் மனைவி சொல்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு மனநிலையே அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல.